வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து இப்போது உங்களுக்கு வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்து கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆப் சூட் ஆகலை, இல்லைனா இப்போ தான் வந்து நான் கொலாபரேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மூணு ஆப்பு 3 டூலை பற்றி ஆக்சுவலாக பேசியிருப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னா நீங்கள் இந்த டூல் மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு ஆப்ஸும் தேவை, எனக்கு எல்லாமே இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஆப்க்கான செக்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. நம்ம பார்க்க போகிற 3 விஷயம் என்னென்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் 365, ஸ்லாக்கு, அதுக்கப்புறம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸு. இப்போ வந்து இது 3மே என்ன ஒரு மெயின் கான்செப்ட் தான். 3ஓட மெயின் கான்செப்ட்டுமே வந்து ஒரு கொலாபரேஷன் தான். கொலாபரேஷன்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டீம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது. ஆக்டிவிட்டின்றதை விட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, உங்கள் நோட்ஸ்லேருந்து உங்கள் பாயிண்ட்ஸ் வரைக்கும், இல்லைனா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, இந்த கால்ஸ் பண்ணி இல்லை மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து வரும். உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களை வாட்ச் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பண்ணுற உங்கள் டாஸ்க்லேருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அசைன்மெண்ட்டோ இல்லை டாஸ்க் கொடுத்து அதை நீங்கள் எந்த லெவல் வச்சுருக்கீங்க, ஸோ ஒருத்தர் வந்து விஷுவலைஸ் பண்ணி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் இந்த 3 ஆப்ஸில். முதல் ஆப் வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப மெயினான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கொலாபரேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து எப்படி அவங்களுடைய கொலாபரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய கொலாபரேட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லா கூகுள் ஆப்பையும் அந்த ஒரே ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற வெப்சைட்லையோ அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கொலாபரேட் பண்ணிடுறாங்க. எப்படி கொலாபரேட்னா, இப்போ கூகுள் ஷீட்டு, டாக்கு, கூகுள் மீட்டு, அதுக்கப்புறம் கூகுள் என்னெல்லாம் இருக்குது, க்ரோம் வராது, இமெயிலு, ஸோ இந்த மாதிரி கூகுள்ஸ் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. கூகுளில் வந்து நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ்லேருந்து நிறையா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப்புக்கோ, நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து வேறு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஒரு பிபிடி பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு நோட்ஸ் எடுக்கணும், நீங்கள் ஒரு கூகுள் மீட் வைக்கணும், ஒரு சேட் வைக்கணும் அப்படின்ற போதுக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கூகுளில் வந்து ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஸ்ட்ராங் ஃபேக்டரே வந்து இந்த ஆப்போட ஸ்ட்ராங் ஃபேக்டரே வந்து அவங்க வந்து கூகுளோட கூகுள் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கூகுளோட ஆப்ஸ் எல்லாத்தையும் இதில் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த முன்னாடியே எடுத்துக்கலாம். ஸ்லாக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸ்லாக் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் வந்து ஒரு சேட்டிங் சாஃப்ட்வேர் தான். அதாவது இது வந்து மெயினான ஃபோக்கஸே வந்து ஒரு சேட் பண்ணுறதுக்கான, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோட மெயின் விஷயமே வந்து கம்யூனிகேஷன். கூகுளோடது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியில் வரும். ஏன்னா எல்லா விதமான ஆப்பையும் உங்களால் ஒரே ஆப்பில் பார்க்க முடியும். ஸ்லாக்கில் அப்படி கிடையாது. ஸ்லாக்கில் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள். மெயினான ஃபோக்கஸே வந்து மெயினாக அந்த ஆப் க்ரியேட் பண்ணது அப்படின்னா சேட்டுக்காக. பட் இப்போ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதோட பெரிய அட்வான்டேஜே என்னென்னா, நீங்கள் கூகுளையும் மைக்ரோசாஃப்ட் 365 கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து உங்களால் ஈஸியாகவே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து யூஸ் பண்ண கற்றுக்க முடியும். சீக்கிரமாகவே வந்து இந்த ஆப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்லாக்கில் வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும். அண்ட் ஸ்லாக்கோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாக்கில் வந்து உங்களால் பெருசாக வந்து லார்ஜ் ஃபைல்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. லார்ஜ் ஃபைல்ஸ்லான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் கூகுளையும் மைக்ரோசாஃப்ட் 365 கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இடிக்கும்ன்றது மீன்ஸ் கிளங்கியாக இருக்கும். கிளங்கி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்லாம் வந்து பார்த்தா தெரியும். நீங்கள் லார்ஜஸ்ட் ஃபைல்ஸ் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு லார்ஜ் ஃபைல்ஸே இல்லை ஸ்மால் ஃபைல்ஸ் மட்டும் தான் நான் வந்து ப்ராஜெக்ட்டில் எல்லாமே மேனேஜ் பண்ணுறேன், உங்கள் டீம் கொலாபரேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாக்கே போகலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி வரும், கம்யூனிகேஷன் வரும். ஏன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேயே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க எல்லா ஆப், பவர் பாயிண்ட்லேருந்து ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, நோட் புக்கு, நீங்கள் வந்து இந்த சிஸ்டம்லாம் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி மைக்ரோசாஃப்ட்னு அடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு 10 கிட்ட வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து வரும். ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களால் அது ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர உங்களால் வந்து டேரெக்டாக வந்து அதில் கூச்சிட முடியாது. விஷயம் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஆஃப்லைனில் உங்களால் வந்து நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். நீங்கள் வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் வந்து டப்புன்னு அந்த நிமிஷத்துலேயே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து கூகுளில் வந்து பெருசாக ஆஃப்லைனில் வந்து ஒர்க் ஆகாதுன்னா அந்த கொலாபரேஷன் பெருசாக வராது. ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் அப்படி கிடையாது. உங்களால் அந்த கொலாபரேஷன் வந்துட்டப்போ உங்களால் ஆஃப்லைன் வந்து கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற 2 ஆப்பையும் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். இப்போ இந்த 3 ஆப்பையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கம்பேர் பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து லிமிடேஷன் கம்மியாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கூகுள் எவ்வளோ இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட்டில் எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த லெவலில் இருக்கும். இதே நீங்கள் ஸ்லாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி லார்ஜர் ஃபைல்ஸ் வந்து இடிக்கிற பிரச்சனைலாம் வரும். இதே மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டோன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸை விட வந்து மைக்ரோசாஃப்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். நீங்கள் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும். வேறஸ் மைக்ரோசாஃப்ட் 365 வந்து
உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே எனக்கு வந்து இப்போ இந்த ஆப் வந்து எப்படின்னா எல்லா ஆப்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு டாஸ்க்லேருந்து லைக் எல்லாம் சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எடுத்து சேட் பண்ணி வீடியோ கால் பண்ணி மெயில் பண்ணி வேறு என்ன பண்ணணும் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு பிபிடி ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி லைக் ஒரே இதில் பண்ணுறதுக்கு தான் அந்த 3 ஆப்புமே வந்து இந்த 3 ஆப்லேயும் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். அந்த 3 ஆப்க்கான டிஸ்அட்வான்டேஜ் நான் கொடுத்துட்டேன், அட்வான்டேஜ் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் ஆப் வேணும் ப்ரோ, எனக்கு வந்து எல்லாமே தேவையில்ல, எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அந்த ஆப்பில் அப்படின்னா அதுக்கான செக்மெண்ட்டு தான் இது. மொதல் டூல் என்ன அப்படின்னா நோஷன் அப்படின்றது. நோஷன் இதோட மெயின் பர்பஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நோட்ஸ் டேக்கிங்கு. லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு விஷயம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் நோட்ஸ் டேக்கிங்னா உங்களால் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வச்சுக்க முடியும் இதில். மற்ற வேறுபடி வந்து இந்த கால்ஸ் பண்ணுறது, சேட் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி இந்த குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து, இல்லைனா நோட்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லைக் டைப்பிங்கில் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும். லைக் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். மற்ற வேறு எதுவுமே வராது. இதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து ட்ரெல்லோ அப்படின்ற ஒரு ஆப் எடுத்துட்டிங்கன்னா ட்ரெல்லோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, இந்த டு டூ லிஸ்ட் மாதிரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து இது எந்த டைம் பண்ணணும், இது எப்போ பண்ணணும், இது அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் வேணும்னா அதுக்கு வந்து ட்ரெல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்ன்றதோட பர்டிகுலரான யூஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு வீடியோ கால், ஒரு கான்ஃபரன்ஸ் கால், ஒரு மீட்டிங் மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ இதான் 3 டூலு. ஒன்று நோஷன், ட்ரெல்லோ, ஜூம். ஸோ இது 3லையுமே உங்களால் ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரெல்லோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும், ஜூமில் வந்து உங்களால் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியும். இது 3மே பண்ணக்கூடிய ஆப் தான் வந்து இந்த ஸ்லாக்கு, கூகுள் ஒர்க் ஸ்பேஸு, மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தோம். இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேட் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி வந்து ஒரு கொலாபரேட்டிங் ஆப் சூஸ் பண்ணணும்னா ஏஐ பவர்டு வந்து கொலாபரேட்டிங் ஆப் சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போவே வந்து நிறைய ஆப்ஸில் வந்து ஏஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு டைமும் ஒரு சில டெக்னாலஜி வர நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சாஃப்ட்வேரையும் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேரை மாற்றிட்டே இருக்கணுன்றதோட ஒரு ஆப் வந்து நீங்கள் இதோட பெட்டராக வருது, இதில் வந்து ஏஐ வந்து பார்த்தா அதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அதை வந்து மாறிடலாம். லைக் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கும் தான், பட் அதில் அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபுல் கேப்பபிலிட்டியோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிடலாம். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போகலாம். அண்ட் அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.